அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. பிரபலமானதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது. லூர்து நகர் திருத்தலமானது ஜெபத்தின் வழியாக கடவுளை சந்திக்கின்ற இடமாக, சகோதர சகோதரிகளுக்கு பணி செய்யும் இடமாக, அதிலும் குறிப்பாக ஏழைகள், துன்புறுவோர் மற்றும் உடல்நலம் குன்றியோரை வரவேற்கும் இடமாக அமைகிறது. இங்கு வருகின்ற எண்ணற்ற நோயாளர்கள் தங்கள் பிணி நீங்கி குணம் பெறுவதால் 1992ஆம் ஆண்டு புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் லூர்து அன்னை விழாவான பிப்ரவரி 11ஆம் தேதியை உலக நோயாளர்கள் தினமாக அறிவித்தார். லூர்து நகரில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பக்தி நல்லொழுக்கம் நிறைந்த 14 வயது பெர்னதெத் விறகு பொறுக்க சென்ற பொழுது லூர்து நகருக்கு அருகில் உள்ள மசபேயேல் எனும் கெபியில் 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாளிலிருந்து ஜூலை 16ஆம் நாள் வரை 18 முறை மரியா காட்சி கொடுத்தார். இந்த காட்சிகளின் அடிப்படையிலேயே மரியன்னைக்கு லூர்து அன்னை என்ற பெயர் வழங்கப்பட்டது. காட்சியில் அன்னை மரியாள் பெர்னதெத் சிறுமியிடம் சொன்ன முக்கியமான செய்திகள்: ஓர் ஆலயம் எழுப்பப்பட வேண்டும், மக்கள் பவனியாக அங்கு வர வேண்டும் என்று குருக்களிடம் சென்று அறிவிக்க சொன்னார். பாவிகளின் மனமாற்றத்திற்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார். கெபியில் இருந்து புதுமையாக தோன்றிய ஊற்றின் தண்ணீரை பருகச் சொன்னார். ஜெபமாலை ஜெபிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அரச குருகுலமே, அன்பர் இயேசுவின் திருத்தலமே, நமது லூர்து அன்னையின் பின்தொடர்ந்து இயேசுவை சென்றடைவோம். நம் அன்னை இயேசுவின் இதய துடிப்பை உணர்ந்தது போல இறுதி உணவில் திருத்தூதர் யோவான் இயேசுவின் மார்பு பக்கம் சாய்ந்து இயேசுவின் இதய துடிப்புகளை உணர்ந்தது போல நாமும் தொடர இருக்கின்ற தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் புனித லூர்து அன்னை வழியாக நமது குடும்பங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். படிக்கின்ற பிள்ளைகள் நன்கு படிக்க, இளையோருக்கு நல்ல எதிர்காலம் அமைய, நிரந்தர வேலை கிடைக்க, குடும்பங்களில் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலவிட, நோயாளிகள் நலம் பெற, முதியோர்கள் ஆறுதல் பெற செபிப்போம். அன்னை மரியாளின் பரிந்துரையினம் அனைவரையும் திடப்படுத்தட்டும்.
மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ. குருகுலமே வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோ. குருகுலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாளை திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை செபாஸ்டின் பெரியண்ணன் அண்ணாநகர் பங்கிலே பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். இறையருளை பெற்று தருவதற்காக கன்னிமையால் வழியாக நாம் அனைவரையும் இயேசுடன் கொண்டு சேர்ப்பதற்காகவும் அவரிடமிருந்து அருளை பெற்று தருவதற்காகவும் அருள் தந்தை செபாஸ்டின் பெரியன் வந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக பங்கின் சார்பாக அவர்களை மட்டுமல்ல அவரோடு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களையும் மனமகிழ்வுடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியிலே மகிழ்ச்சியின் காரணம் அன்னை மரியாள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகின்றான். பசியோடு இருந்தாலும் பட்னியாக இருந்தாலும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அவன் மகிழ்ச்சியோடு இருக்க விரும்புகின்றான். மகிழ்ச்சி என்பது உடல் சார்ந்ததல்ல, அது உள்ளம் சார்ந்தது, இறைவனை சார்ந்தது. எனவே
நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றதா? இன்பம் என்பது உடல் சார்ந்தது. தண்ணி சாப்பிடுகின்றோம், இன்பமாக இருக்கின்றது. நல்ல உணவை சாப்பிடுகின்றோம், இன்பமாக இருக்கின்றது. அதெல்லாம் உடலை சார்ந்தது. ஆனால் மகிழ்ச்சி என்பது உள்ளத்தை சார்ந்தது, இதயத்தை சார்ந்தது, கடவுளை சார்ந்தது. நாம் இன்பமாக இருக்க வேண்டுமென்றால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளை போற்றி புகழ வேண்டும், அவர் பாதம் பணிந்து நாம் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற கருத்திலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், பங்கு மக்களையும், வெளியிலிருந்து வந்திருக்கின்ற மக்களையும், மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தை அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று மீண்டும் வரவேற்கின்றேன். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர்
எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை சொற்றொடர்கள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் ஆவலுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்கு புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்த இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடைய போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியர்களுக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. போற்றிடுதே என் மீட்பர் கடவுளை நினைத்து மகிழ்கின்றதே. என் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே என் மீட்பர் கடவுளை நினைத்து மகிழ்கின்றதே. ஏற்றி போற்றிடுதே நினைத்து
மகிழ்கின்றதே.
நம்பியவர் பேறு பெற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1 - 11 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவளிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்த பெருமக்களே, பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னையினுடைய பங்கு பெருவிழா வாழ்த்துக்களை மதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை, இங்கு இருக்கின்ற அருட்தந்தைகள் பெயராலும் அனைவர் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை கன்னிமரியாளுக்கென்று பல விழாக்கள், பல கொண்டாட்டங்கள். அன்னை கன்னிமரியாள் காட்சி தந்தது பல இடங்கள், பல நாடுகள். எல்லாவற்றிலும் லூர்து நகர் மிகவும் சிறந்து விளங்குகிறது, உயர்ந்து இருக்கிறது. வேளை நகரை கூட இது கிழக்கத்திய லூர்து நகர் என்றுதான் நாம் மேற்கோள் காட்டுவதும் உண்டு. ஆகவே லூர்து நகருக்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்ற இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய பங்கு தந்தையர்கள், பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் சேர்ந்து கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் எடுத்த ஒரு நல்ல கருத்து, மகிழ்ச்சியின் காரணமாக இருப்பவள் அன்னை கன்னிமரியாள் என்ற ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள். 2
போதகருடைய பையங்க, திருமணமான போதகர்கள், நம்ம போதகர்கள் தப்பாக நினச்சிடாய், போதகர்லேயே திருமணமான போதகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய 2 பையங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காரசாரமாக பேசியிருக்கான். என்ன காரசாரமாக பேசியிருக்கான்? ஒருத்தன் சொல்லியிருக்கான், போதகருடைய பையன் எங்கள் அப்பா தான் ரொம்ப பிரசங்கம் நல்லா பண்ணுவாருன்னு. அடுத்தவன் சொன்னால் அவரை விட எங்கள் அப்பா ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னா. எப்படி சொல்லுன்னா, எங்கள் அப்பா பிரசங்கம் வைக்கையில் பேப்பரே இல்லாமல் பேசுவார், பேப்பரே இல்லாமல் பிரசங்கம் வைப்பாருன்னா ஆள். அட சும்மா இரு, எங்கள் அப்பா யோசிக்காமையே பேசுவாருண்ணா, யோசிக்காமையே பேசுவார். இங்கே நம்ம தந்தையர்கள் ரொம்ப யோசித்து தான் இதை செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்னை கன்னிமரியால் லூக்காஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19:51 காண்கின்றோம். அவள் நடந்தவையெல்லாம் இருத்தி தன்னுடைய உள்ளத்திலே இருத்து சிந்தித்து வந்தாள். அப்போஸ்தலர் பணி 1:14 பார்க்கின்றோம், திருத்தூதர்களோடு சேர்ந்து ஜெபித்து வந்தாள். இப்பேற்பட்டவள் தான் மகிழ்ச்சியின் இருப்பிடமாக இருக்கின்றாள். அருளின் முழுமை அன்னை கன்னிமரியாள், ஆகவே மகிழ்ச்சியின் பிறப்பிடம். நம்பிக்கையின் நாயகி, நம்பிக்கையின் நட்சத்திரம், ஆகவே மகிழ்ச்சியை தருகின்றாள். நற்செய்தியை பெற்று தந்தவள் அன்னை கன்னிமரியாள், ஆகவே மகிழ்ச்சியை தருகின்றாள். அன்பின் இலக்கணம் அவள், ஆகவே அவள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றாள். அமைதியின் இருப்பிடம் அவள், ஆகவே நமக்கு அவள் அமைதியை தருகின்றாள். அது எவ்வாறு? அருளின் முழுமை. லூக்காஸ் நற்செய்தி 1:28 பார்க்கின்றோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்றுதான் அந்த சம்மணசானவர் முதலிலே பாடினார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்தவள், பொருள் நிறைந்தவில்லை என்று சொல்லவில்லை, இருள் நிறைந்தவில்லை என்று சொல்லவில்லை. அருள் என்று சொன்னால் ஒளி, மகிழ்ச்சி, உறவு, ஆசீர், அதுக்கு பல பொருள் இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்கு. அதை இன்னும் முழுமையாக நம்மளால் மொழிபெயர்க்க முடியலை. அங்கே எழுதியிருக்கிற வார்த்தைக்கு நம்மளால் இன்னும் மொழிபெயர்க்க முடியலை. ஏதோ ஒரு அளவு முயற்சி செய்து சொல்லி பார்க்குறோம். அந்த பொருள் ஏதோ ஓரளவு ஒத்து வருது, அவ்வளவுதான். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அதை புரிஞ்சுக்கணும்னாக்க இந்திய சாஸ்திரத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, அதை வைத்து புரிந்து கொள்ளலாம். உபநிடதங்கள் அங்கே முழுமையை பற்றி பேசுகின்ற பொழுது, ஃபுல்னஸ் ஹியர், ஃபுல்னஸ் தேர், ஃப்ரம் த ஃபுல்னஸ், ஃபுல்னஸ் ப்ரொசீட்ஸ், ஒன்ஸ் த ஃபுல்னஸ் ஹஸ் ப்ரொசீடட், ஃப்ரம் த ஃபுல்னஸ் த ஃபுல்னஸ் ரிமைன்ஸ் அப்படிம்பா. எப்படின்னா, முழுமை இங்கே, முழுமை அங்கே, முழுமையிலிருந்து முழுமை பிறக்கிறது, முழுமையிலிருந்து முழுமை வந்தவுடன் எங்கும் முழுமையே இருக்கும். இப்போ சொல்லி பாருங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, முழுமையானவள். முழுமை, அருள் என்பது முழுமை, இறை உறவின் முழுமையை பெற்றவள், இறை ஆசீரின், இறை உறவின் பெருமையை பெற்றவள் என்று பொருள் கொள்ளலாம். அருளின் வாய்க்கால் அவள், அருளின் முழுமையாகவும் அருளின் வாய்க்காலாகவும் இருந்ததால் தான் நமக்கு அவள் மகிழ்ச்சியை தருகிறாள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுது ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று தானே சொல்லுகிறோம். ஃபுல், அருள் நிறைந்த மரியே வாழ்க, முழுமையான நிறைவை பெற்றவள். அது மிகவும் அற்புதமான ஒரு பொருள் விவிலியத்திலேயே இருக்கிறது. மாதாவுக்கென்று சொல்லப்பட்டது. லூக்காஸ் 1:38 பார்க்கின்றோம். அதே தான் நற்செய்தியிலும் வாசிக்க கேட்டோம். அருள் நிறைந்தவளாக இருந்ததால் தான் அங்கே ஒரு குறை இருந்தது. என்ன? திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அதை மொழிபெயர்க்கும் பொழுது மகிழ்ச்சி தீர்ந்து விட்டது என்று வாசித்து பாருங்கள். அப்போ மகிழ்ச்சியின் காரணம் இயேசு. அதை பெற்று தருவதற்கு பரிந்துரை செய்தவள் அன்னை கன்னிமரியாள். திருமணத்தில் மகிழ்ச்சி குறைந்து விட்டது. ஆகவே தான் ரசம் பெரிய பொருள் இல்லை, திராட்சை மதுன்னு போடலை. அவங்க நல்லா கவனித்து பார்க்கணும். திராட்சை மதுன்னு எழுதியிருந்தால் குடிச்சு ஆடி இருப்பானுங்க. திராட்சை ரசம்னு போட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஊர் ரசம் மாதிரி. நம்ம ஊரில் என்ன, அது மிளகு ரசம் வைக்கிறோம்ல, இந்த ரசம் மாதிரி அவங்க திராட்சை ரசம், அவ்வளோதான். அங்கே குடிச்சு ஆடலை. அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. விவிலியத்தில் இருக்கின்ற நிகழ்ச்சிகளிலே ஒரு அற்புதமான ஒரு திருமண நிகழ்ச்சியை மேற்கோள் காட்டுகிறார்கள். நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருந்தால், ஆகவே அவள் நமக்கு மகிழ்ச்சியை பெற்று தருகின்றாள்.
நம்பிக்கையின் நங்கூரம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இதை எங்கே பார்க்கிறோம்? லூக்காஸ் முதல் அதிகாரம் 46 வசனம் முதல் 55 வசனங்களிலே அவள் ஒரு பாடல் பாடுவாள். அந்த பாடலே புரட்சி பாடல் என்று சொல்லுவார்கள். விஷயம் தெரியாமல் நம்ம ஊரில் கண்டவனையும் யார் ரோட்டில் போகிற வர்றவெல்லாம் புரட்சி புரட்சி புரட்சின்னு புரட்டி புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டில் மாதிரி வேறு எங்கேயும் அரசியல் நேரத்தில் புரட்சியை பற்றி பேசுகிறது வேறு எந்த மாநிலம் கிடையாது. உண்மையான புரட்சி விவிலியத்தில் தான் இருக்கிறது. அதுவும் அன்னை கன்னிமரியால் தான் பேசியிருக்கின்றாள். அந்த பொருளிலே தான் அந்த பாடலும் அமைந்திருக்கிறது. அந்த பெருமையோடு இருப்பவர்களை, செருக்கோடு இருப்பவர்களை சிதறடித்துக்கின்றாள். செருக்கோடு இருக்கக்கூடாது. தாழ்நிலையில் இருந்தவரை உயர்த்தி இருக்கின்றாள். பசித்தோரை நலன்களால் நிரப்பி இருக்கிறாள். எக்கனாமிக் ரெவல்யூஷன், மாரல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அரசியல் புரட்சி. வலியோரை தூக்கி எறிந்து இருக்கிறாள். கடவுள் பேரால் நீங்கள் எவ்வளோ வலிமையில் இருக்கலாம், கடவுள் இல்லாமல் வலிமையில் இருந்தால் தூக்கி எறியப்படுவீர்கள். அதான் பொருள். எவ்வளோ பேர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கிறாங்க. அதுதான் நம்பிக்கையை தருகிறது இந்த உலகத்திற்கு. ஆகவே அது நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருப்பதால் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றாள். ஒரு கேள்வி ஒன்று கொடுங்க. மகிழ்ச்சியின் காரணம் அன்னை கன்னிமரியால் டேஷ்னு போட்டால் இயேசுவை பெற்று தந்ததால். அதான் கரெக்டு. 100க்கு 100 மார்க். இதுக்கு ஒன்று ஐஏஎஸ் படிக்கணும், சாமியார் படிக்கணும், அம்மாங்கள் படிக்கணும் தேவையில்லை. இயேசுவை பெற்று தந்ததால். அந்த இயேசு அவர்தான் நற்செய்தி. இந்த நற்செய்தி அதை வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சி, அதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சி, அதை வாழும் பொழுது மகிழ்ச்சி, அதை பகிரும் பொழுது மகிழ்ச்சி. அது எப்படி? ஒரு சமீபத்தில் ஒரு உருவானவர் ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், 30 லட்சத்துக்கு மேலே கடன், வீட்டில் என்ன செய்கிறதுனே தெரியல, பையனை கடன் வாங்கியே படிக்க வச்சோம், கடன்லேயே இருக்கிறோம், கடனில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இருக்கிற பொருள் எதுவுமே எங்கள் இது இல்லை, வீட்டு வாடகை வீடு, ஒரு பொருள் கூட எங்களுக்கு சொந்தமாக இல்லை, ஆனால் பைபிள் படிப்போம். அந்த என்னுடைய பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, ஜெபம் பண்ணி படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கிட்டேன். வேலையை வாங்கிவிட்டு வேலைக்கு சென்ற என்னுடைய மகனிடம் நான் சொன்னேன், உனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இறை வார்த்தையை பைபிளை படிப்பா என்று சொன்னேன். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் பைபிள் படின்னு சொன்னேன். அவன் வேலைக்கு போனான். வேலைக்கு போயிட்டு தினமும் சந்தோஷமாக வருவான். கொஞ்ச நாள் கழித்து அந்த கம்பெனியில் உள்ள முதலாளி அவனை கூப்பிட்ட உடனே வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டான். எதனால? பயந்து அழுது. என்ன அப்படின்னா, நீ வேலைக்கு வர்ற, வேலை செய்கிற, ஆனால் டீ குடிக்கிற போய் கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு போய் எங்கே போகிறான்னு தெரியலை, சாப்பிட போகிற, சாப்பிட்டுட்டு எங்கே போகிறான்னு தெரியலை, நீ என்ன பண்ணுற? ஆகவே நீ எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அவன் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்ட பொழுது நான் என்ன செஞ்சேன்னா பைபிள் படித்தேன் அப்படின்னு. உண்மைதான். அந்த சிசிடிவியை பார்க்குறாங்க. அவன் என்ன செஞ்சான்? அவன் அந்த அலுவலகத்தில் நுழைந்தது முதல் வெளியே செல்லும் வரையில் அவனுடைய நடவடிக்கையில் பூரா பார்த்த பொழுது பணி கரெக்டாக செஞ்சான். பணி முடிந்தவுடன் சாப்பாடு, டீ குடிக்கிற நேரம் போக மற்ற நேரம் தனியாக அமர்ந்து பைபிள் படித்தான். அம்மா சொல்லியிருக்கு, ஓய்வு நேரங்களில் விவிலியத்தை வாசி, நற்செய்தியை வாசி. ஆகவே பைபிளை படித்தான். அந்த முதலாளி சொன்னான், நான் உன்னைய வேலையை விட்டு நீக்கலை, இந்த கம்பெனியே உன் பேரில் மாற்றுறேன்னா, இந்த கம்பெனியே உன் பேரில் மாற்றுறேன், இனிமேல் நீ தான் இந்த கம்பெனிக்கு முதலாளி. எதனால் வந்துச்சு? பைபிள் படித்ததுனால. மகிழ்ச்சி வந்துச்சா இல்லையா? கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம செய்வோமா? அதுதானே கொஞ்சம் கஷ்டம். அது எல்லாத்தையும் வாசிப்போம், எல்லாத்தையும் பைபிள் எடுக்கிறதுக்கு, நற்செய்தியை வாசிப்பதற்கு அவள் ஒரு முதல் சீடராக இருந்தாள். சீடத்தி அன்னை கன்னிமரியால் தான் இயேசுவை பெற்றதால் முதல் சீடராக இருந்தாள். இயேசுவிடம் மற்றவர்களை அழைத்து வந்தாள். நட்சத்திரம், நற்செய்தியை தந்த நாயகி அவள். அன்பின் இலக்கணம்.
அன்பு இருக்கின்ற இடத்திலே மகிழ்ச்சி இருக்கும். அதைத்தான் நம்முடைய மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய பாப்பரை ஆட்சியிலே தன்னுடைய காலத்தில் 12 ஆண்டுகள் 2-3 சுற்றுமடல்களில் இந்த நற்செய்தி மகிழ்ச்சி என்ற பொருளிலேயே பேசுவார், எழுதியிருக்கின்றார். ஆகவேதான் அவள் அன்பின் இலக்கணம், அந்த நற்செய்தி அன்பின் இலக்கணம். அன்பை எவ்வாறு வாழ்ந்து காட்டுவது என்பதற்கு அவள் நமக்கு ஒரு அடையாளம். எவ்வாறு சேவையின் ஊற்றாக இருந்தவள், கனிவுள்ள தாயாக இருந்தவள், அவளும் கர்ப்பமாகி இருக்கின்றாள். எலிசபெத் அம்மாள் கர்ப்பமாகி இருக்கின்றாள். அவளை பார்ப்பதற்காக 90 மைல், சாதாரண இல்லை, 90 மைல்னா ஏறக்குறைய திருச்சி டு வேளாங்கண்ணினா தான் உங்களுக்கு புரியும். ஏறக்குறைய கொஞ்சம் குறையும், 90 மைல் நடந்தே போயிருக்கணும். அப்படி இல்லாட்டி கழுதையில் தான் ஏறி போயிருக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்போ ஏறக்குறைய 2-3 நாட்கள் ஆகியிருக்கும். விரைந்து சென்றுன்னு எழுதியிருக்கிறாங்க. விரைந்து சென்று உதவி செய்ய போனாள், பணிவிடை செய்ய போனாள். இவ்வாறு பிறருக்கு உதவுவது. இன்றைக்கு அன்பு குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லை. இங்கே இருக்கிற குடும்பத்தில் ஏதோ ஓரளவு மகிழ்ச்சி இருக்குல்ல. நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டீங்க. கோயிலுக்கு வர்றது, பூசைக்கு வர்றவங்கெல்லாம் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். கடவுளை நம்புகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படி எல்லாம் ஏறக்குறைய எடுத்துக்கலாம். நேற்று கூட நாங்கள் பேசிக்கிட்டு தான் நம்ம ஆயர் குருக்கள் எல்லாம் ஒரு பங்கில் ஒரு 1000 பேர் இருந்தால் ஒரு 200-300 பேர் தான் கோயிலுக்கு போகிறாங்க. 50 விழுக்காடு 60 விழுக்காடு தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கே வர்றாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா என்ன? நமக்குள்ள அந்த அன்பான ஒரு அன்பு வாழ்க்கை இல்லை. ஆகவே ஒரு ஈடுபாடு இல்லை. இது குறைந்து கொண்டே போகிறது. இந்த குறையை நிறைவாக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே அன்பு, கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த மிகப்பெரிய அன்பு கணவன் மனைவி உறவு தான் உலகத்தில், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கணவன் மனைவி உறவு, அன்பு உறவை கொச்சப்படுத்திட்டாங்க. சினிமாவில் அசிங்கமான படங்கள், அசிங்கமான நூல்கள், அசிங்கமானதெல்லாம் எழுதி இதையும் போட்டு இப்படி ஒரு நாசமான ஒரு இதை உலகத்தை படைச்சிட்டாங்க. ஒரு அற்புதமான வாழ்வு அந்த கணவன் மனைவி உறவு. அதை பற்றி இல்லாத ஜோக்கு பண்ணி ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் டிவோர்ஸு. உலகத்திலேயே அதிகமான டிவோர்ஸு கத்தோலிக்கர்களில் தான் நடக்குது, தெரியுமா? வேறு எங்கேயும் இல்லை. கத்தோலிக்கர்கள் மத்தியில் தான் முகமதியர்கள் குறைவு, அதைவிட குறைவு இந்து மதத்தினிலேயே. நம்மிடையே தான் அதிகமான விவாகரத்து நடைபெறுகிறது. மேரேஜ் கேஸ் எல்லாம் நிறைய வருகிறது. ஏன்? அன்பை பற்றி பேசுகிறோம், அன்பு இல்லை. ஆனால் அன்பின் இலக்கணமாக இருந்தவள் அன்னை கன்னிமரியாள். எவ்வாறு நாம் அந்த அன்பை வாழ்ந்து காட்டுவது? ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க, கேட்டிருப்பீங்க. இது பழைய கதை தான். ஒரு விவசாயி தண்ணி தூக்கி கொண்டு போய் முதலாளி வீட்டுக்கு கொடுக்குறான். அதில் 2 பானை தோலில் தூக்கி போட்டுட்டு போகும்போது ஒரு பானை ஓட்டையாக இருக்குது, ஒரு பானை நல்ல பானை. 2 பானையிலையும் தண்ணி கொண்டு போய் அங்கே எஜமா வீட்டில் கொடுக்கையில் முழு பானையிலேருந்து முழுசாக தண்ணி போகுது, இந்த உடஞ்ச பானையிலேருந்து கொஞ்சம் தான் தண்ணி போகுது. இது 1 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உடஞ்ச பானை சொன்னிச்சு, பார்த்தியா அது எப்படி நல்லா முழுசாக தண்ணி கொடுக்குது, நான் கொடுக்கலையே, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு இந்த உடஞ்ச பானை விவசாயிகிட்ட சொன்னிச்சு. அந்த விவசாயி சொன்னான், நான் உனக்கு புரியாது, நான் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மேட்டில் ஏறி அந்த ரோட்டில் போய் அந்த வீட்டுக்கு போகும்போது பாதையில் இருக்கிற புல், செடி, பூச்செடி இதுக்கெல்லாம் உன் தண்ணி விழுகுது, உனக்கே தெரியாது. உன் பக்கத்தில் தான் அது பூரா பசுமையாக இருக்கும், அது முழுமையாக கொடுக்குது. ஆனால் உன்னுடைய இருக்கின்ற குறை அது குறை அல்ல, அதையும் நாம் நிறைவாக்கலாம். கணவன் மனைவியிடையே குறை இருக்கலாம். உன்னிட்டிருந்து கொட்டின தண்ணியை வச்சு அங்கே இருந்த பூவை நான் கோயிலுக்கு கொடுத்துருக்குறேன், அதில் இருந்த பூவை நான் எஜமான வீட்டுக்கு கொடுத்துருக்குறேன், எப்படி எங்கெல்லாம் போது பாருங்கள். ஆகவே இதை எதற்காக சொல்கிறேன்? குறை என்று குறைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் ஒரு நிறையை பார்க்க வேண்டும். அருள் நிறைந்த அவள் அன்பின் இலக்கணமாக இருந்தாள். கடைசியாக அமைதியின் அரசி அவள். ஆகவேதான் அவள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றாள். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 19 பார்க்கின்றோம். 14:27 19:27 இதோ உம் மகன், இதோ உம் தாய் என்று
அமைதியின் அரசர், அமைதியின் நாயகியை அமைதியாக விட்டு சென்றிருக்கின்றார். அன்னை கன்னிமரியாள் பேசியது மிக சொற்பம், ஆனால் அவள் செய்திருப்பது மிக மிக அற்புதம். எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு இன்றும் வாழ்வாகவும் வாழ்வாதாரமாகவும் மகிழ்ச்சியாகவும், அந்த மகிழ்ச்சி என்பது தூய ஆவியானவருடைய கொடைகளில் ஒன்று. அது கிறிஸ்தவ பண்பு. கிறிஸ்தவ மக்கள் மகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எங்காவது சேர்ந்தால் சத்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருந்தால் கத்தோலிக்க கிறிஸ்தவன்னு அர்த்தம். மகிழ்ச்சி இல்லைன்னா வேற ஆள்னு அர்த்தம். அது என்னான்னு நான் சொல்ல மாட்டேன், அது வேற ஆள். மகிழ்ச்சியோடு இருந்தால் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். தூய ஆவியானவர் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆகவே அந்த தூய ஆவியானவரை பெற்றவள் நமக்கும் அதே ஆவியை தருகின்றாள். அவள் அருளின் நிறைவாக இருந்து மகிழ்ச்சியை தந்தாள். நம்பிக்கையின் நாயகியாக இருந்து மகிழ்ச்சியை தந்தாள். நற்செய்தியை பெற்று தந்து மகிழ்ச்சியை தந்தாள். அன்பின் இலக்கணமாக இருந்து மகிழ்ச்சியை தந்தாள். அமைதியின் இருப்பிடமாக இருந்து மகிழ்ச்சியை தந்தாள். ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அருள் நிறைந்த மரியிடம், அவள் மூலமாக ஆண்டவர் இயேசுவிடம், அவர் மூலமாக பரம தந்தையை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லி வேண்டுவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் அன்னை மரியாளின் பரிந்துரையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாள் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தும் அருட்பணி எஸ். செபாஸ்டின் பெரியண்ணன் மற்றும் குருக்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இயேசுவின் இதயத்தில் வழிந்து ஓடும் இரக்கத்தின் மறுமுகமாக வாழ்ந்திடும் அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்கள் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது இந்திய நாட்டை, தமிழ்நாடு மாநிலத்தை ஆண்டு வழி நடத்தும் அரசியல் தலைவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒற்றுமை, அமைதி, சகோதரத்துவம், சமாதானம், மத நம்பிக்கை, சுதந்திரம் இவைகளை வளர்க்கவும், அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காணவும், மக்கள் நலம் பெறும் திட்டங்களை தகுந்த நேரத்தில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் பணிவிடை புரிவதால் அவர்கள் தலைவர்கள் என்ற உணர்வுடன் வாழவும் வேண்டிய வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித லூர்து அன்னையின் ஆலயத்தில் இந்த நற்கண்ணை கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் இறை மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். சிறந்த பரிந்துரையாளர் இறைவனின் அன்னையே, எங்கள் அனைவரின் தாயே, இம்மை நாடி வரும் பக்தர்களின் உள்ளத்து விருப்பங்களை உன் மக்களிடம் பரிந்து பேசிடவும், கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றி வளரவும், நம்பிக்கையின் முதல் சாட்சியாய் சகோதர சகோதரியிடத்தில் வாழவும் வரமளர வேண்டுமென்று இறைவனை கஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்துபவரே எம் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாத முதியோர்களுக்காகவும், உடல் நோயினால் அவதியுறும் நோயாளர்களுக்காகவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் நோயாளர் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உம்முடைய புனித கரம், அதிசய கரம், அற்புத கரம், குணமளிக்கும் கரம் அவர்களை தனிப்பட்ட விதமாய் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வின் காரணமான என் இறைவா, எங்கள் மறைமாவட்டத்தில் பங்கில் பணிபுரிந்து வாழ்ந்து மருந்திருக்கின்ற குருக்கள், அருள் சகோதரிகள், ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து வருத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் விண்ணக இறைவனின் இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி வேண்டுவோம். இம்மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் இது திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் இது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, மனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் செவிசாய்த்தருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அடைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாய் அன்பும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொண்டாடுவோமாக. எல்லாம் விண்ணக தந்தையை நீ படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று எங்கள் பாதுகாவலாகிய நூல் அன்னை வழியாக எங்கள் புகழ்களையே நன்றி உணர்வோடும் பெரு மகிழ்வோடும் நமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணம் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி இருந்து உண்மை நோக்கி வந்ததாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. அவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் சுற்றி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரு அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேவையும் மற்ற தேவைகளையும் தெளிவாக ஆசிரியரையும் இது பவனி வரும் இடங்களும் நிறையாற்றல் செயல்படுவதாக உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே. சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. அன்னையே லூர்தன்னையே, உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே, உன் அடைக்கலம் நாடி வந்தோ.